ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார். அந்த வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம். வருகின்ற 11/2/2025 முதல் 10/5/2025 வரை இந்த நாட்களிலே வக்ர நிவர்த்தியாகி சிறப்பான பலனை தர இருக்கிறார். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல், மேலும் அவருடைய தன்மை மாறி இருக்கும், குணநலன்கள் மாறி இருக்கும். அதுதான் வக்ரமம். சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடித்து அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று தான் அந்த குணநலங்கள் மாறி இருக்கும். அதுக்குண்டான பலன்களை முன்னமே சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த வக்ர கதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி என்னன்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் பார்க்குது. ரிஷபத்திலே இருக்கிறார். ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குரு சுபராகப்பட்டவர், அவரும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உள்ளவர். அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும், அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பொது பலன் வைத்து பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுக்கிரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். அதே போன்று குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது, இது யோகம், அருமையான யோகம் இது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேருமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், நன்மை மட்டும்தான் செய்வார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும், தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா கேட்டுங்க. அப்போது இந்த பொதுவான பலன்கள் சொல்லும்போது குருவுடைய வீடை கொடுத்தவர் சுக்கிரன் குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில்னா அவங்க வீட்டுக்கு மாறி, இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு உண்டான பலனும் சேர்த்து வழங்குவார். அதே போன்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் குரு சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார். இதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்து வாங்க போகிறது. அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும், அரசியலிலுமே புரட்சி ஏற்படும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். குரு குழந்தைகளுக்குரியவர், சுக்கிரன் பெண்களுக்குரியவர். நல்லா கேட்டுங்க. அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது. அப்போது குரு குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார். சுக்கிரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார். அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும், பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும், பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய திறமை, இதெல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க போகுது, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். அது இல்லாமல் குரு என்றவர் போதகர், மதகுருமார், ஆலோசகர், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும், அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே, அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான். அப்போது அவரும் குருவுக்குண்டான காரகத்தவாக தான் இருக்கிறார். அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். இதெல்லாமே இந்த
குரு வக்கர நிவர்த்தி கால பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும், கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒன்றிணைவாங்க, எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணைவாங்க. அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும். அவரவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விமர்சிப்பதை குறையும். அது மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ வரப்போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பழிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து, மத்திய அரசாங்கம் சரி, நமது மாநில அரசாங்கம் சரி, அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். முதல்ல இருந்திருக்கு, இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவித்து, பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு, ஆண்களுக்கு, அரசியல், சமூகம், பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க, பல விதமான தொழில்துறையில் இருக்கவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருக்குது. ஷேர் மார்க்கெட்லாம் உயர்ந்திருக்கும். தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அப்போது ஏனென்றால் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது சுக்கிரன் ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். இப்போது தங்கம்ன்றது குரு. அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பேசப்படுகிறார். அழகை கொண்டு வருவதற்கு சுக்கிரன் தான். அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும். அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தங்க ஆடை, ஆபரணங்கள் விலை உயர்வு அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும். ஏனென்றால் சுக்கிரன் வெள்ளிக்குரியவர். அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ அதிகமான பலனை கொடுப்பார். அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றத்து, இப்போ தங்க ஏறுமோ வெள்ளியும் ஏறுதான், அதுவும் ஏற்றமாக இருக்கும். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நற்பலன்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் 12 ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலனை சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்கர நிவர்த்தி பலன் தான் சொல்கிறார். அந்த கையில் இப்போ கன்னிராசிக்காரன் சொல்ல போகிறேன். கன்னிராசின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு உங்கள் ராசியை அந்த குரு பார்க்குறார். உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு உண்டான 3ஆம் இடம், 5ஆம் இடம் இதெல்லாம் பார்க்குறார். அப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 9ல் குரு இருக்க நல்லது. இது வரைக்கும் வக்கரகதியில் இருந்தார், நற்பலன் குறைவாக இருந்தது. இப்போ நற்பலன் கண்டிப்பாக நடக்கும். ஓடி போனவருக்கு 9ஆம் இடத்துல ராஜான்னுவாங்க. அப்போ அதனால் அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன? 9ஆம் இடத்துல குரு வந்தால், அது ராஜான்றது குரு, இந்த குரு 9ஆம் இடத்துல வந்தால் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, படுத்த இருந்தீங்க எழுந்து நிற்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதுக்கு தான் அந்த பலன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு பழமொழி. அப்போது இந்த வக்கர நிவர்த்தி காலம் எல்லாமே நல்லா தான் உழைக்க போகிறீங்க. கன்னிராசிங்க இதில் தான் நீங்கள் நிறைய செஞ்சுக்கணும். அடுத்த பயிற்சி, குரு பயிற்சி வரத்துக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடணும், சேமித்து வச்சுக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். பெரியவங்களுடைய தொடர்பு கிடைக்கும், வேண்டுதல் பிரார்த்தனைலாம் நிறைவேற்றிப்பீங்க. அடிக்கடி பயணங்கள் நடக்கும், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும். தந்தை வழியூர் பலப்படும். தந்தையாரால் பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் ஆகிடும். இப்போது தந்தையோடைய ஆதரவு, அன்பு கிடைக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அடுத்து அவங்க ராசியை பார்க்கறனால சுறுசுறுப்பாகிடுவீங்க, சோம்பல் போயிடும், தன்னம்பிக்கை, துணிச்சல், முயற்சி, விடாமுயற்சி எல்லாமே ஏற்படும். இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதனால நிறைய தைரியம் எல்லாமே கிடைக்கும். போட்டி பந்தயில் கலந்துப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலிமா பலன் கிடைக்கும். இளைய சகோதரர் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். விபத்துகள் கொஞ்சம் சிறு சிறிய லெவலில் வந்து போனாலும் பெரியசா ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாமல் உங்கள் சொந்த கால் நிற்கிறதுக்குண்டான வழிமுறைகள் தென்படும். இது வரைக்கும் யாரும் சார்ந்து இருந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் தனியாகவே நின்று ஜெயிக்கிறதுக்குண்டான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் செய்வீங்க. பிரபலம் வந்த மக்களால் பாராட்டப்படுவீங்க, போற்றப்படுவீர்கள். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே இப்போது உங்களுக்கு வரப்போகுது. அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். அக்கம் பக்கத்து வீட்டில் அவங்களாம் அனுசரணையாக இருப்பாங்க. பயணங்கள் கண்டிப்பாக நிறைய நடக்கும். நீங்கள் மனசில் நினைச்சிருந்த எண்ணங்கள் இப்போ எல்லாமே அது செயல் வடிவத்தில் வெற்றி பெறுவீங்க. இது மாதிரி நடக்கும்.
அப்போ நீங்கள் இறைப்பரிகாலம் பார்க்கும் பொழுது குருவுடைய வழிபாடு தான் உகந்ததாக சொல்லப்படுது. குரு வக்கரநிதி பலனுக்கு குருவுடைய வழிபாடு தான். அப்போ அந்த குருவாகப்பட்டவர் பெருமாளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய குரு சொல்லலாம். நாராயண குரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அந்த குரு வழிபடலாம். குருவாயூரப்பன் அவர் வழிபடலாம். குருவாயூரப்பன் பெருமாள் வழிபாடு தானே, அப்போ அவர் வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நிறைய குழந்தைங்களுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணலாம், தான தரம் பண்ணலாம், பெண்களுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணலாம், திருமணமாகாத பெண்களுக்கு உதவி பண்ணலாம், படிப்புக்கு உண்டான பெண்களுக்கு உதவி பண்ணலாம், பெண்கள் தொழில் தொடங்குங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணலாம். நீங்கள் பண்ணலாம் கூட மற்றவங்களுக்கு ஆதரவாக இருந்து குரூப்பில் சேர்ந்து எல்லாருடைய உதவி வாங்கி நீ அவங்களுக்கு கொடுத்து அது மூலிமா உதவி செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கெட்ட விஷயங்கள் குறையும் போது இங்கே இறைப்பரிகாலம் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் எதுவுமே ஆழ்ந்து அனுசரித்து ஆராய்ந்து தான் போகணும். ஏன்னா உங்கள் ராசி புதனாக இருக்கனால டக்குன்னு யோசனை பண்ணி ஒரு பொறுமையாக முடிவெடுத்து செய்யணும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ இந்த குரு வக்கரவர்த்தி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுது. சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க, எல்லா வேலையுமே எடுத்து போட்டு செய்ய போகிறீங்க. ஒரு ரவுண்டு வருவீங்கன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி வந்துடுவீங்க. எல்லாராலும் பாராட்டப்படுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். நிறைய புண்ணியஸ்தல யாத்திரை நடக்கும், அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஆன்மீக சுற்றுலா இருந்தால் அதில் போயிட்டு வாங்க. நிறைய கோயில்களெலாம் போயிட்டு வாங்க. அங்கங்கே உள்ள குரு வழிபாடு ஏற்றமாக சொல்லப்படுது. எப்பேற்பட்ட குருமார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ராகவேந்திரர், சாய்பாபா, மகாபெரிவா, ரமண மகரிஷி, விஸ்ரி சுவாமிகள், அந்த மாதிரி எண்ணற்ற குருமார்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் வணங்கி வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமையில் வழிபட்டு வரலாம். பௌர்ணமியில் குருமார்கள் வழிபடுறது ரொம்ப விசேஷம். இதுதான் குரு பூர்ணிமா சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிராசிக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த தடைகள் எல்லாமே வேலை கிடைப்போம். தாமதங்கள் சீக்கிரமாக நடக்கும். பெரும்பாலும் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகிடும். அதுக்குன்னா முயற்சியில் இறங்குவீங்க. வெளிநாட்டு பயணம் அமையும் கல்விக்காக. இது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் மனதில் நீங்கள் நினச்சிருந்த எண்ணம் கண்டிப்பாக பலிதமாகும். இவ்வளோ நாள் வரைக்கும் நடக்காமல் வந்திருக்கும். இப்போ அந்த தடை வேலைக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏர்முகமாக தான் இருக்க போகுது. சில குறைபாடுகள் இருந்தால் கூட பெரும்பாலான பலன்கள் நற்பலன் தான் ஏற்படுது. ரெண்டாவது சுக்கரனுடைய பலனை சேர்த்து கொடுக்க போகிற அந்த தடவை. அப்போது ஆடம்பரம், நல்ல ஒரு விசேஷமான வழியில் நீங்கள் போகிறது, நிறைய கேளிக்கை விருந்துகளை கலந்துக்கிறது, அது இல்லாமல் ஆடம்பரமாக வாழக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது, வீடு கார் வாங்கிறது, ஆடை ஆபரணங்கள் எல்லாமே சேரும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே சேர்ந்துடும் உங்களுக்கு. அப்போது எல்லாமே சகலமும் கிடச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பார்ப்பா எல்லாமே கிடச்சிச்சு, ரொம்ப கைராசிக்காரனாப்பா, நல்லா சந்தோஷமாக இருக்கான், அவனுக்கு நல்ல நேரம் போலுக்கு, அதான் நல்லா இருக்கான், அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பலன் தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு வக்கரநிதி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குன்னு சொல்லி, இது மூலிமா நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.